வணக்கம் அன்பு நண்பர்களே. நாம் இந்த பதிவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரருக்கான இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, இந்த மாதம் முழுவதும் நடைபெறக்கூடிய நன்மைகள் என்னென்ன, அவர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும், அது மட்டுமல்லாது குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் குடும்ப வாழ்க்கையெல்லாம் எப்படி அமைய போகுது, என்னென்ன நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் தொடர்ந்து நாம் பார்க்கலாங்க. தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த பதிவை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நன்மையே உண்டாகும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக அமைய எனது வாழ்த்துக்களையும் கூட தெரிவிச்சுக்கிறேங்க. அது மட்டும் அல்லாது உங்களுக்கு ஜோதிட தொடர்பான எந்த ஒரு சந்தேகத்திற்கும் நீங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் பயன்பெறலாம். அதோட லிங்கானது நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டுமல்லாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் மிகவும் நன்மையே நடக்கக்கூடிய மாதமாகவும் சிறந்த மாதமாகவும் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. வாங்க தொடர்ந்து இந்த பதிவை நீங்கள் பார்க்கலாம். சிம்ம ராசியின் குணமானது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நெருப்பு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அவங்க எப்போவுமே கோவப்படுபவர்களாகவும் சிறு சிறு பிரச்சனைகள் போக கோபம் அதிகமாக காணப்படுங்க அவர்களிடம். அடுத்து முரட்டுத்தனமாகவும் சில சமயம் செயல்படுபவர்களாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கையும் தைரியமும் இவர்களுக்கு எப்போவுமே அதிகம்தாங்க. இவர்கள் இந்த ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்களாக தாங்க இருப்பாங்க. எப்பயுமே தலைமை பொறுப்பை ஏற்ற வண்ணமாக இவர்கள் காணப்படுவாங்க. தலைமை பொறுப்பு அந்த குடும்பத்தில் இவர்களுக்கு மட்டும்தாங்க கிடைக்கும். அப்படி அற்புதமான ராசியை கொண்டவர்கள் தாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள். இவர்கள் எப்படி இருக்க போகிறார்கள், இந்த மாதம் இவர்களது நன்மைகள் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறதும் இந்த ராசியின் தொடர்பாக நீங்கள் இந்த பதிவில் பார்க்கலாங்க. தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் தடைகளை தகர்த்தெறிய பக்குவம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குதுங்க. தனது காரியங்களை தானே செய்து முடிக்க கொள்ளும் அளவுக்கு உங்களுக்கு திறமையும் கை கொடுக்கும் நிலையும் அதிகங்க. அது மட்டுமல்லாது இந்த மாதம் ராசிநாத சூரியன் ராசி மற்றும் தனவாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணவரப்பு சற்று அதிகரித்து காணப்படுங்க. உங்களுக்கு செலவு குறைவாகும், பணவரவு அதிகரித்த வண்ணம் இருக்கும். நீங்கள் இந்த மாதம் மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையுதுங்க. அது மட்டுமல்லாது மனதில் உற்சாகம் உங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தடைப்பட்ட காரியங்களில் தடை நீக்கி ஜாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் முக்கியமாக சொல்லப்படுதுங்க. அது மட்டுமல்லாது எதிலையும் தயக்கம் காட்ட மாட்டீர்கள். நீங்கள் திடீர்னு எந்த ஒரு செயலை செய்தாலும் உடனுக்குடன் செய்து முடிக்கும் நல்ல பழக்கமும் உங்களுக்கு இருக்குது. அதனால் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு வேகம் எடுக்குங்க. என்னடா இந்த தொழிலை ஆரம்பித்தமே இப்படி நின்று போச்சே அப்படின்னு ரொம்ப கவலைப்படாதீங்க. இந்த மாதம் அந்த தொழிலானது விறுவிறுப்பாக செயல்பட 100% வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, பணவரவுன்னு சொல்லிட்டிங்கன்னா, பணவரவு உங்களுக்கு இந்த மாதம் கொடுக்கல் வாங்கல் முறையிலும் அதிகரித்து காணப்படுங்க. எங்கேயாவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு திருப்பி செலுத்தப்படும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது, எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையுடன் செய்வது உங்களுக்கு நன்மை. ஒரு தடவைக்கு 100 தடவை ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் செய்யுங்க, உங்களுக்கு நன்மையே உண்டாகும். எந்த தொழிலை ஆரம்பித்தாலும் பலரின் யோசனையை கேட்டு நீங்கள் ஆரம்பிக்கும், அதுவே உங்களுக்கு நன்மை பயக்கும் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேங்க. அடுத்து, தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தோய்வு நீங்கி அதிகமாக சூடு பிடிக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. எந்த தொழிலை பொறுத்து செஞ்சாலும் அது உங்களுக்கு வெற்றி தான். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளரின் வரவு கண்டு நீங்கள் அதிகமாக மகிழ்ச்சி அடைஞ்சு கொள்வீங்க. நிதி பிரச்சனை உங்களுக்கு முழுமையாக நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையும் குழப்பத்துடனே செய்ய நேரிடும். அதனால் சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க சற்று பேச்சை குறைத்து கொள்ளுங்க. மற்றவர்களிடம் வீண் விவாதம் வேண்டாம். இதெல்லாம் உங்கள் வேலைக்கே ஆபத்து நிலவிக்கும் நிலையும் இந்த மாதம் இருக்குது. அதனால் பார்த்து மென்மையுடன்
கவனத்துடன் செயல்படுவது மிகவும் நல்லதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, குடும்பம் எப்படி இருக்கும் இந்த மாதத்தில்? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சிக்கல்கள் நீங்கி நிம்மதி பெருமூச்சு விடும் நிலைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். அது மட்டுமல்லாது கணவன் மனைவியிடையே உங்களுக்கு உண்டான அன்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சண்டை சச்சரவெல்லாம் நீக்கி சந்தோஷ குதூகலத்துடன் தான் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். பிள்ளைகளின் செயல் சந்தோஷத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக அமையுங்க. பயணங்கள் செல்லும்போது உங்களுக்கு சற்று கவனம் தேவை. அது மட்டுமல்லாது சகோதரர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை உங்களுக்கு உண்டாகலாம். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சகோதரன் சகோதரி இருந்தால் அவர்களிடம் கொஞ்சம் அன்பாக பழகி கொள்ளுங்க. ஏன்னா கருத்து வேறுபாடு வரக்கூடிய நிலைமையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அடுத்து குடும்பத்தில் இருந்த சிக்கல்களை நீங்கி நிம்மதியாக இருக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் விளங்குதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, வேறு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கலைத்துறையினருக்கு மனதில் துடிச்சல் ஏற்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டானாலும் வீண் பிரச்சனைகளை கண்டால் நீங்கள் ஒதுங்கி போயிருங்க. அதுவும் உங்களுக்கு முக்கியமான ஒன்றாக கருதப்படுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அரசியல் துறையினருக்கு எப்படி இந்த மாதம் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சில தகவல்கள் அவர்களுக்கு தாமதமாக வரும். உடன் இருப்பவரிடம் கவனமாக இருப்பது அவர்களுக்கும் நல்லதுங்க. சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுக்காதீங்க. சற்று தாமதமாக எடுப்பதே நன்மை உங்களுக்கு பயக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களின் அறிமுகம் அடிக்கடி உங்களுக்கு புதிதாக கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். வெளியூர் பயணம் செல்ல உங்களுக்கு சிறந்த மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பூர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குது குடும்பத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் கணவன் மனைவி இடையேயான அன்பு அதிகரித்து காணப்படும். அடுத்து சுப நிகழ்ச்சிகள் உடனடியாக நிறைவேறலாம் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அமோகம் தாங்க. தெய்வ நம்பிக்கையில் அனைத்தும் சுபமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தெய்வ நம்பிக்கை அதிகம் கொண்டவர்களாக இருப்பீங்க. இது நடைபெறுங்க. அடுத்தது உத்தியோகம் பார்ப்பவர்கள் தொடர்ந்து சற்று சிரத்தை எடுக்க உழைக்க வேண்டி இருக்குங்க. பயங்கரமாக உழைத்தால் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அளவுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அடுத்து மேலதிகாரிகளிடமிருந்து அனுசரணையும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்தே சேரும். இது நீங்களுக்கான வெற்றி, உங்களுக்கான சிறந்த வெற்றியாக கருதப்படுதுங்க. அடுத்து உத்திராட 1 பாதத்தில் நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பொறுப்புகள் பிறரிடம் ஒப்படைத்து விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எழும்பும். அதை தவிர்த்து கொள்ளுங்கள். வியாபாரிகள் பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் மாதம் இதுவாகும். அடுத்தது உங்களுக்கு பணவரவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகரித்த வண்ணம் தாங்க காணப்படும். பொதுவாகவே சிம்ம ராசியில் இந்த மாதம் முழுவதும் எந்த நிலைமையும் இல்லை, கஷ்டங்கள் இல்லை, பணவரவு அதிகரித்த நிலை தாங்க இருக்குது. புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வம் உங்களுக்கு பிறக்குங்க. குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் தொடர்ந்து சிறந்த முறையில் தொழிலை நடத்துவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் அதிகமாகவே இருக்குது. சுய தொழில் செய்ய நினைப்பவர்கள் கண்டிப்பாக செய்யலாங்க. அது மட்டுமல்லாது வீடு கிரகப்பிரவேசம் இதெல்லாம் செய்யணும், இந்த மாதம் கட்டி முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் சிறந்த மாதமாக தாங்க இருக்குது. பரிகாரம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் சிவன் கோயிலில் உள்ள காலபைரவரை நீங்கள் சென்று வணங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான தீமைகள் நீங்கி நன்மைகள் நடைபெறும் மாதமாகவும் இந்த மாதம் அமைய வழி பிறக்குதுங்க. அது மட்டும் அல்லாதுங்க, அதிர்ஷ்ட கிழமைகள் இந்த மாதத்திற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறை, சந்திரன், சுக்கிரன். தேய்பிறையில் பார்த்தீங்கன்னா சந்திரன் சுக்கிரன் உங்களுக்கு இருக்கிறாங்க. அது சந்திராஷ்டம தினங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது 18, 19. அதிர்ஷ்ட தினங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 12, 13. இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த மாதமாக விளங்குதுங்க. அதனால் எந்த ஒரு தீமையும் உங்களுக்கு நடக்காது. மருத்துவ செலவு பொறுத்த வரைக்கும் எதுவும் இல்லைங்க. சின்ன சின்ன இருமல், சளி, காய்ச்சல் இருந்தாலும் அது பனி போல் நீங்கி உங்கள் உடல்நிலையானது வலுப்பெறும் அப்படிங்கிறதுல தெரிவிச்சுக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு உடல்நல பயனை பெருக்கும். அது மட்டுமல்லாது நீங்கள் எந்த கோயிலுக்கு சென்று இந்த மாதம் வணங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கோயிலுக்கு போங்க. சிவனை வழிபட்டு நீங்கள் இருந்த கஷ்டங்களை
கருத்துக்களை தெரிவித்து நீங்கள் பரிகாரங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் நீங்கி நன்மை பெறலாம். இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்லாது உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுவிட்டு அடுத்த பதிவை நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.